தகவல் தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி காண்பதால் உலகமே உள்ளங்கையில் சுருங்கிவிட்டது. ஆனால் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் தகவல் தொழில்நுட்பத்தின் பலனை இன்னும் அனுபவிக்கலாமே இருக்கின்றது. இதன் பின்னணியை பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் மேலூர் அருகே பள்ளப்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ளது சிலம்பக்கோன்பட்டி. 500க்கும் அதிகமான குடும்பத்தினர் வசிக்கும் இந்த கிராமம் மதுரை மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ளது. ஊரை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்து அழகாக காட்சி தருகிறது. இயற்கையோடு இணைந்திருப்பதை ரசிக்கும் அதே நேரத்தில் சிலம்பக்கோன்பட்டி கிராமம் நவீன காலத்திற்குள் இன்னும் வரவில்லை என்ற வேதனை செய்தியும் கிடைக்கிறது. மலைகள் சூழ்ந்திருப்பதால் இந்த கிராமத்தில் அலைபேசிக்கான சிக்னல் கிடைக்கவில்லை. இதற்காக ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் கடந்து ஒரு புளிய மரத்தடியில் இணைகிறார்கள் இந்த கிராம மக்கள். சிக்னலுக்காக புளிய மரத்தடிக்கு செல்வது சிலம்பக்கோன்பட்டியில் வழக்கமான ஒன்றுதான். செல்போன் சிக்னல் பிரச்சனையால் அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸை கூட அழைப்பதிலும் பிள்ளைகளின் படிப்புக்கான தேவைகளுக்கும் 100 நாள் வேலை திட்ட பதிவிலும் கடும் சிரமங்களை சந்திக்கிறார்கள் இந்த கிராம மக்கள். எங்களுக்கு டவர் இல்லை. ஒரு முடியலைனாலும் நாங்கள் 3 கிலோமீட்டர் போய் ஃபோன் பண்ணாதே 108க்கே ஃபோன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் தூக்கிட்டு போகிறக்குள்ள ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. அதனால எங்களுக்கு டவர் வேணும் எங்கள் ஊருக்கு. நாங்கள் 100 நாள் வேலையை போட்டோ எடுக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போய் போட்டோ எடுக்கிறோம். காலையில் 6 மணிக்கு போனாதே நாங்கள் 8 மணிக்கு போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு நாங்கள் வேலைக்கு கிளம்புறதுக்கு 10 மணி ஆயிடுது. ஆனால் எங்களுக்கு 9 மணிக்கு அட்டண்டன்ஸ் சொல்லணுங்கிறாங்க. அதனால அது நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து இப்போ ஏதாவது இப்போ ஆன்லைனில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து தான் எல்லாமே அனுப்புகிறாங்க. இப்போ ஆன்லைனில் இருந்துட்டு நாங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கே ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்க, இல்லை பேசுனாங்க, இல்லை ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் நாங்கள் போய் தான் அதை டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் ஏதாவது டவுட்டு இல்லை அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு போனோம்னா பிள்ளை குட்டிகள் எல்லாத்தையும் நைட்டில் 3 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு தான் போகிறோம். செல்போன் டவரை எதிர்பார்த்து காத்திருக்கும் சிலம்பக்கோன்பட்டியில் தந்தி வசதிக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட டவர் மட்டும் பயன்பாடின்றி காட்சி பொருளாக நிற்கிறது. வங்கி மற்றும் அரசின் சேவைகளுக்காக இணையத்தில் விண்ணப்பிக்கும் போது கடவுச்சொற்கள் கிடைப்பதில் கூட சிக்கல்களை சந்திப்பதாக கூறுகின்றனர் இந்த கிராம மக்கள். தங்கள் கிராமத்தில் செல்போன் டவர் அமைக்குமாறு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பது அவர்களின் வேதனை. சிலம்பக்கோன்பட்டியில் நிலவும் சிக்னல் பிரச்சினை குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டோம். பிரச்சினைக்கு தீர்வு காண அங்கு செல்போன் டவர் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் கூறினர். புதிய தலைமுறைக்காக மேலூர் செய்தியாளர் ரமேஷ்.